வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க. 1100 பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம்தான். ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணால் கண்டிப்பாக என்னோட சேனல் வேற லெவலில் வருங்க. என்கிட்ட என்ன திறமை இருக்கோ, என்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ, என்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை வச்சு தான் நான் ஒவ்வொரு காணொலியாக போட்டுட்ருக்கேன். சமீபத்தில் ஒரு காணொலி எனக்கு வந்தது. யூடியூப் தான் மிகப்பெரிய ஒரு துரோகிங்க, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகி. அடுத்த முதல்ல மிளகா அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் என்னை பழி வாங்கிட்டான். நான் பாடின பாடலே எனக்கு காப்பிரைட் வர அளவுக்கு அவன் பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் நம்பின ஒரு ப்ரொடியூசராக, ஒரு தயாரிப்பாளராக அவனை நம்பினேன். அந்த துரோகி இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடிய பாடலுக்கு அவனும் ஒரு ஹீரோயினையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கேவலமான ஒரு புத்தி கொண்டவன், கேவலமான ஒரு எண்ணம் கொண்டவன். அடுத்தவனுக்கு பேரு கூட போடக்கூடாதுன்ட்டு அந்த காணொலியை பார்த்தேன். வீடியோவை திரைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கான். அந்த பாடலை பார்க்கும்போது மனசு ரொம்ப கண்ணீர் வடிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய்களெல்லாம் நம்பி, இந்த நாய்களெல்லாம் நம்ம சந்திக்காமல் இருந்திருந்தால் வேற லெவலில் வந்திருப்போமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நாய் என்னோட பாடல், அதாவது ஜேசுதாஸ் பாட வரணும், ஜேசுதாஸ் மாதிரியே ஒரு குரல் வேணும்ன்ட்டு பல நாளாக சைக்கிளில் போய் அலைஞ்சி தினேஷ்னு ஒரு இன்ஜினியர், ஸ்ரீ ஆடியோ இன்ஜினியர், தியேட்டர் இன்ஜினியர், அவரை பாட வச்சு ஸ்ரீகாந்த் தேவாவோட மனைவி ஃபெஃபிமணின்ட்டு அன்னைக்கு கோரஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள இந்த பாட்டை பாட வச்சு அப்படியே மெலோடியான ஒரு சாங்கு. பார்த்தவங்கலாம் கேட்டவங்களாம் என்னையா வரிகள், என்னையா மியூசிக் அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த பாடலை அந்த நாய், நான் சொல்கிறேன் இல்லைங்களா, காசின்னு ஒரு நாய் கூப்பிட்டு கேட்குற, நீ என்ன இளையராஜாவா, உனக்கு காப்பிரைட் வர்றதுக்கு காப்பிரைட்டு கொடுக்குறதுன்னு ஒரு முட்டாள் கேட்குறான். அதாவது அவனாலையும் வாழ முடியாது, அடுத்தவனாலும் வாழ முடியாது. அதாவது 10 ரூபா 20 ரூபா 1 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் நான் தான் ஹீரோ, நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் பாடலாசிரியர்னு போட்டுக்கிற ஒரு முட்டாள்கள். நிறைய மியூசிக் டைரக்டர்கள் என்ன பழி வாங்கினா கூட இந்த நாய் பண்ணின காட்சியை, அந்த வீடியோவை நான் போடணும் அப்படின்னு தான் இந்த தேடி எடுத்தேன். என்னோட பாடல் அந்த இதயம் படம் வந்த காலகட்டங்களில் இந்த பாடல் நான் உருவாக்கினேன். என்னோட முதலாளிகள்லாம் கேட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கியா, என்னையா வரி, என்னையா வார்த்தை, எப்படியா இதெல்லாம் போட்ட அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பாடலை இப்போ இசையில்லாமல் பாடுறேன். இதுக்கு காப்பிரைட் கொடுப்பானா அப்படிங்கிறதாக கொஞ்சம் பண்ணுறேன். இதயமே இதயமே எனது காதல் இதயமே, உதயமா உதயமா உனது பாடல் உதயமா, நீதானே என் வாழ்வில் சுதியேற்றனும், இல்லாத புது ராகம் தான் மீட்டனும், என் பாடல் அரங்கேறும் நல் நாள் என்று உன் பார்வை தானே வழிகாட்டனும், இதயமே இதயமே எனது காதல் இதயமே. பிஜிஎம்லாம் அப்படியே வேறு மாதிரி அண்ணன் சேகர் அவர்கள், அண்ணன் மணி அவர்கள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. இது ஆணும் பெண்ணும், காதலன் காதலி சந்திக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ண மாதிரி வச்சிருந்தேன். மேகம் ஓஹோ ராகம் ஓஹோ தேர்ந்து ஓஹோ உன்னை ஓஹோ மாலை சூடுமே, ஆசை ஓஹோ பாசம் சேர்ந்து ஓஹோ மாலையாக்குவே, நான் பாடும் பாடல் இசையில் ராகம், ஆனாலும் நெஞ்சில் நீ பாடு ராகம், அன்பே அன்பே அழுகாதே அலங்கார தேரில் உன்னை அழைப்பேன், அன்பே அன்பே கலங்காதே அழகாக உன்னை வாழ வைப்பேன், இதயமே இதயமே எனது காதல் இதயமே, உதயமா உதயமா உனது பாடல் உதயமா. இப்படி ஒரு பாடலுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல அந்த நாயும்
அந்த நாய் கூட நடிச்ச பொண்ணோட வீடியோ கொஞ்சம் போட்டிருக்கேன்னா அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கும் காப்பிரைட் போட்டாலும் போடுவானுங்க. ஏன்னா இப்போ உள்ள யூடியூப்ல வந்து என்னோட தலைப்பு சரியில்லைன்னு எடுத்துடுறாங்க, அதுக்கு ஒரு காப்பிரைட் போடுறாங்க, எங்கேயோ சவுண்டு வருதுன்னு 2-3 வீடியோக்கள்ல ஷார்ட்ஸு கூட எடுத்துடுறாங்க. ஆனால் எனக்கு உதவி பண்ண அத்தனை பேரும் ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலை பார்க்குற உங்களை நம்பி நான் வந்து எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டேன், திரைப்படத்துறையிலேருந்து நான் ஒதுங்கிட்டேன். இருந்தாலும் இன்னும் கேமரா சிஸ்டம், ஒரு மைக்குக்கெலாம் ஒரு லைட்டு வீட்டெலாம் செட் பண்ணிட்டு ஒரு 5 விஐபிகளை சந்தித்து பேட்டி எடுத்து போடணும். அன்னைக்காவது என்னோட சேனல்னா என்னங்கிறது தெரியும், இந்த திறமைகள்னா என்னன்னு தெரியும். நன்றி, வணக்கம். மாயவரம் அப்துல்லா, ஜிஎம்பி மாயவரம் வாசனை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதாங்க எனக்கு அன்பு. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. பாடலா இருக்குது, இன்டர்வியூயா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்க